சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்றாலுமே ஒரு சில சர்க்கல்களையுமே சந்தித்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே படக்குழு பண்ண அலப்பற அப்படின்னு கூட சொல்லலாம். படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் செய்யும். படத்துல மல்டி லாங்குவேஜ் டாப் பிரபலங்கள் இருக்காங்க. ஆகா ஓஹோன்னு ஏகப்பட்ட பில்டப்பை ஏத்தி விட்டுட்டு படத்துல வந்த ஒரு சில முக்கியமான கேரக்டர்களை டம்மியாக காட்டியதே ரசிகர்களை கொஞ்சம் கோபப்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நம்ம அமீர் கான் அவர்கள் தான். சோ இவர் கடைசி 5 நிமிடங்கள் வந்தாலுமே இவருடைய காட்சிகள் அந்த அளவிற்கு எடுபடல. விக்ரம் திரைப்படத்துல சூர்யா சார் ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு மாசான கதாபாத்திரத்துல என்ட்ரி கொடுத்திருப்பாரு. சோ அதே போல அமீர் கானை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மொக்க பண்ணிட்டாங்க. பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படம் அதாவது ஜெயிலர் 2 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ரசிகர்கள் மீண்டுமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சினிமா துறையில விஜயகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுமே ஒரே நேரத்துல தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா இருவருமே கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அப்படி இருவருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ அந்த மரியாதையின் காரணமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவ்வப்போது கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவரை வணங்குவது வழக்கமான ஒரு விஷயம் தான். இந்த நிலையில இதனை பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய இளைய மகனான சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி அப்படின்ற படத்துடைய ஆடியோ லான்ச்ல பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியையும் தலைவர் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.